அன்பான உறவுகளே, நீங்க பார்த்திருப்பீங்க இந்த கடல் சீல இடம்பெயர்ந்த மக்கள். இதுல சின்ன பிள்ளைகளை பாருங்க, இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளை. வணக்கம் மக்கள். உண்மையில ஆபத்தான நிலையில இந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு மயங்கிற நிலையிலையும் உணவில்லாமலும் ஒரு அந்த பிள்ளைகளோட நிலப்பாட்டை பாருங்க. இருக்கா ஒரு அந்த பிள்ளைகளை பாருங்க. நேவி பாதுகாப்பு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால், முள்ளிவாய்க்காலில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் மேற்குன்ற ஒரு பகுதியில் நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் விடிய ஒரு நியூஸ் நாங்கள் உடனே மியான்மார்லேருந்து ஒரு படகு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி, கரையோதுங்கி இருக்குன்னு சொல்லியும், அதில் நிறைய மக்கள் இருக்கணும்னு சொல்லியும், அதை வந்து நீங்கள் நேரடியாக இருக்கா பாருங்கள், இந்த காணொலியை பதிவு செய்யுங்க, உங்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னதுக்கு அமைவாக நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே நான் அதில் போய் சென்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. படகுல போய் அவங்களை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே இருந்த அங்கிருந்த மக்கள் வந்து ஒரு சோர்வடைந்த நிலையில் அவர்கள் வெளிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு 8 நாட்கள் என்று சொல்லினோம். 8 நாட்களுக்குள்ளே வந்து இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக அந்த அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைகள், முதியவர்கள், அவர்கள் எல்லாம் வந்து ஒரு சோர்வடைஞ்ச நிலையில் அப்படியே அந்த கரைகள், அந்த கட்டுகளில் அப்படியே மிதந்தமாக இருக்கிற மாதிரியும் எங்களால் பார்க்கக்கூடிய இருந்தது. நாங்கள் அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டோம். ஆனால் அவங்களுக்கு மொழி பிரச்சனை, எங்களோட மொழி பிரச்சனை, அவங்களோட மொழி பிரச்சனை. அந்த மொழி பிரச்சனையில் அவங்க சைகை ஊடாக செய்ய எங்களால் உணரக்கூடியது அப்படின்னா, தங்களை கரையில் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்க சொல்லி கேட்ட மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ளே அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த சின்ன பிள்ளைகளை காட்டினோம். ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து என்னை பொறுத்தளவில் எனக்கு அந்த அன்னளவாக நான் கொஞ்சம் ஒரு 2 மீட்டர் 1 மீட்டருக்கு பார்த்ததால நான் சொல்கிறேன், ஒரு 15-20 பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள். அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு 10 பேருக்குள்ளே இருக்கலாம். முதியவர்கள் இருக்கலாம். அடுத்தது பெண்கள் இருக்கணும். பெண்கள் எல்லாம் வந்து சோர்வடைஞ்ச நிலையில், ஒரு மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறத தான் நாங்கள் அவதானித்தோம். அவங்களுக்கு இப்போ வந்து இலங்கையில் இந்த கடல் படைகளாலேயும் எங்களோட இந்த மக்களாலேயும் உணவளிக்கப்பட்டிருக்குது. மருத்துவ பரிசோதனை நடந்து கொண்டிருக்குள்ளுக்கு. ஆனால் இருக்கிற நேரம் ஒரு கடல் சீற்றத்தின் சூழலுக்கு வந்து இந்த மக்கள் வந்து இந்த நிலைக்கு இருக்கிறன்றது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மக்களை கரையில் எடுத்து அவங்களுக்கான உணவு வழங்குறது, மருத்துவத்தை கொடுத்து அவங்கள திருப்பியும் கொண்டு நீங்கள் அந்த பாதுகாப்பான அந்த இடத்துல விட்டா உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இந்த வலியை சுமந்த நாங்கள் இப்படி கஷ்டத்தை அனுபவிச்ச நாங்கள், அதே போன்று அந்த மக்களும் இன்றைக்கு கஷ்டத்தை அனுபவிச்சு இங்க வந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த காணொலியை பாக்குறீங்க, இதுக்கான ஆதரவை தாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து முள்ளிவாய்க்கால் மக்கள் வந்து கரையில வந்து இந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அவங்கள வந்து கரைக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கான உணவு வழங்கணும், அவங்களுக்கான மருந்து வழங்கணும் சொல்லி எங்களை வந்து அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா மக்கள் நிக்கணும் இதை பாக்குறதுக்கு. இந்த பறைய பாருங்க, புல்லா சனம். இதை பார்க்கறதுக்கு புல்லா சனம் நிக்குது. நாங்கள் போய் பார்க்கலாமோ தெரியல, கரைக்கு கடல்ல போய் பார்க்கலாமோ தெரியல. அங்க ஆக்களை கொண்டு வரி நம்ம உலகட இருக்குது. ஏற்கனவே டாக்டர் மேல விட்டு பரிசோதிச்சாச்சுன்னு சொன்னவியா. அதுக்கு இப்ப சின்ன குஞ்சுகள் தான் அதிகம், சின்ன பிள்ளைகள். நாங்கள் கேட்கிறோம் என்னன்னா, அவங்கள வந்து கரைக்கு எடுத்து சாப்பாடுகள் கொடுக்குறது, அவை வந்து தங்களோட ஒரு இதன்படிதான் செய்யணும். நேவி வந்து ஆக்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போதுன்னு தான் சொல்லுது. ஆனா சுவாத ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி இயலா தன்மையோட ஆக்கள் இருக்குது.
அது அது இப்ப அதுல கேட்கக்கூடிய மாதிரிலாம் கடல் சீற்றத்தினால பக்கத்தை அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது. அதுல இருந்த நேவிகளும் பார்த்து கொண்டிருக்கணும். அதால மனிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அது மியன்மார்ன்னு சொல்லுவோம். இப்ப நாங்கள் அதுல அவையோட அப்படி கதைக்கக்கூடிய மாதிரி நிலைமை இல்லை. மொழி பிரச்சனை போக அந்த சாப்பாடை அவையை கொடுத்துட்டு நாங்கள் திரும்புற நிலைமை தான் இருந்தது. சொல்றோம், சின்ன குழந்தைகள் கூட இருக்கு, நியாயமான குழந்தைகள் சிறியவர்கள் மற்றும் இயலாமல் இருக்கணும்ன்றது தெரியுது. உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திரும்ப அவியல் கடற்படையால கொண்டு செல்லக்கூடிய வகையில இருக்குன்னு எனக்கு சொன்னது. அப்ப அதாலே அது யோசிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டுறேன், முதல் இஞ்ச கதை கேட்க கேட்டா என்ன சாக வச்சுட்டு எடுக்க புரியலன்னா நீ போய் பார்க்கல. அது தெரியும். இல்ல அவியல் என்னென்றால் இதை அப்படியே திரும்பவும் சொல்றேன், சுகாதார பகுதியால பார்த்ததாலே அவைக்கு பிரச்சனை இல்லைன்னு அவை சொல்லுவோம். நானும் இப்போ பார்த்து இதுல தெரிகிற படகுல தான் வந்து அந்த மியான்மர் அகதிகள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதுல நேவிக்காரர் வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாங்கள் வந்து பாருங்க அந்த இடத்துக்கு இப்ப பாருங்க, நாங்கள் இப்ப அந்த மியான்மர் படகைத்தான் நாங்க பார்க்க போறோம். கடல் சீற்றம் வந்து ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறதால ஒரு ஓட்டை வந்து திரட்டக்கூடிய நிலையில இருக்குது. இப்ப இதுல போராக்களை தெரியும் உங்களுக்கு, டிகே கார்த்திக் தங்கச்சி வளர்ச்சி இப்ப நேவிகள் நிக்கிறாங்க. உங்களை பிடிக்கிறேன் நானா. நாங்கள் படகு நெருங்கிட்டோம் பாருங்க, கிட்ட போயிட்டோம். இருந்தாலும் ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால்ன்றது இறுதி யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்துல வந்து நாங்கள் அகதியாக வெளியேறின ஒரு பிரதேசத்துக்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதே இடத்துல இன்றைக்கு வந்து வழங்குது எப்படி ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். கடல் அடிக்க இருக்கல வேலைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சா, இறக்கிட்டு கொஞ்ச நேரத்தால் ஏற்றலாம். அது இந்த உறவுகள் வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வந்து நேவி வந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்குது. இல்லை என்று சொன்னா அந்த நான் நினைக்கிறேன் வந்து திருவோணமலை உடைய கடல்ல வச்சு திருவோணமலைக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி நேவி வந்து முடிவெடுக்கலாம். முள்ளிவாய்க்கால் மக்கள் வந்து குடிக்கிறோம். இவையில வந்து கொண்டாந்து கரையில கொண்டு போய் அவையில முதல்வர் நாங்க சேவ் பண்ணணும். உண்மையா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னண்டா, நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இடம்பெயர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு துன்பப்பட்டு நாங்கள் கரை ஒதுங்கின அதே இடத்துல இன்றைக்கு மியான்மர் மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இடம்பெயர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி இவைகளுக்கு வந்து உதவி செய்யணும். அவைகள் அங்க கரையில இருந்து துடிச்சு கொண்டிருக்கணும்.
ஏதோ ஆண்டவன்ற புண்ணியத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். காலமே 9 மணிக்கு வந்தது. இப்ப எத்தனை மணி? இப்ப எத்தனை மணி? இப்ப 2 மணியை தாண்டி படுத்தக்கூடிய ஒரு கால பகுதியில உண்மையா அவசரமான எந்த மக்களா இருந்தாலும் உடல் அவசர உதவி வந்து வழங்கணும். ஆனா அவையில இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறதோ ஒரு பிள்ளையான விடயம். பிள்ளைல பாருங்க பாக்க எங்க சகோதரம் வேண்டாரு முடியும் எப்படி அவ எந்த புள்ள குட்டி அக்கா வேண்டாரு முடியும் அந்த கரையில இறக்கி அது யாரோட பாத்து குறைஞ்ச ஒரு 10 வாட்டி நாங்க போய் வந்துட்டோம். ஆனா ஒரு தடவை சும்மா எல்லாம் விடுப்பு பாக்குறதா வந்திருக்கிறாங்களோ ஒழிய இது பாக்குறதுக்கு வேற இல்ல. இப்பதான் ஒரு டாக்டரை கொண்டு விட்டுனாங்க. அது மட்டும் சும்மா வாரதும் சிஐடி வராங்க, போலீஸ் வராங்க, ஆர்மி வராங்க, நேவி வராங்க, வந்து போட்டோ எடுக்கிறாங்க. நாங்க காலையில போய் அவங்கள சந்திச்சு நாங்களாம் 2 பேரும் தான் போய் சந்திச்சு நாங்களும் அவங்கள்ட்ட எத்தனை பேர் வந்தீங்கன்னு எல்லாம் கேட்டு நாங்கள் போய் ஆர்மிக்கு நேவிக்கு சொன்னாங்க. நாங்க நேவிக்கு சொல்லி இத்தனை மணிக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல அதுல இது வரைக்கும் அவங்கள இறக்கல. எங்கட சனம் என்ன கேக்குன்னா அவங்கள தனி இறக்குங்க, தனிமைப்படுத்தி வச்சிருந்துட்டு கடலால கொண்டு போறது. இப்ப காத்து கடல் பிரச்சனை வரும். தரையால கொண்டு போங்க. நீங்க தரையால கொண்டு போலானே. ஆமாண்ணே. நான் புரியலண்ணே. அந்த வலி உணர்ந்தவனுக்கு தான் அந்த வலியை பற்றி தெரியும். வலியை உணராதவங்களுக்கு தெரியாது. அந்த வலியை நாங்க அனுபவிச்ச வலி வார்த்தையால சொல்ல முடியாத வலி. அந்த வலியை யாராலும் உணர முடியாது. அப்ப அதாவது நாங்க எங்க மக்கள் எல்லாரும் கேட்கறாங்க, அவங்களுக்கு தறிய இறக்குங்க, அவங்கள பாதுகாப்பா நீங்க தறியால கொண்டு போங்க. இப்ப காத்து கடல்ல ரொம்ப வந்து கொண்டு இருக்கு. அந்த காத்து கடல்ல சீட்டை மட்டும் மாறி வந்துச்சுன்னு சொன்னா மக்களோட நிலைமை என்ன? எல்லாம் குழந்தை புள்ளிகள் இருக்கு. எப்படி ஒரு 25 பேருக்கு மேற்பட்ட சின்ன பிள்ளைகள் இருக்கு, குழந்தை பிள்ளைகள். டெலிவரிக்குரிய அம்மா கூட இருக்கிறாங்க. மொத்தமா 103 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப நாங்க காலம் 9 மணி கடலுக்கு வந்து நாங்கள் கடலுக்கு வரும்போது இதே எங்களை தேடி தான் வந்தேன். நாங்க மறைச்சு பிடிக்கல. எங்களை தேடி வந்து இப்படி காய்ச்சானா அவங்க மொழி வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்க மறைச்சு எல்லா நேவிக்கு, ஆமைக்கு, பொலிசுக்கு எல்லாத்துக்கும் நாங்களும் அறிவிச்சது. இப்படி 9 மணிக்கு வந்து ஆனா சில பேர் வந்து எல்லாம் புதுனம் பார்க்கறியா. நான் இப்ப சாதாரண இன்ஜின் ஓட்டியா இருக்கிறேன். எல்லாரும் ஏத்தி இறக்குற மட்டும் தான் பேல. ஆனா டாக்டர்மார் வந்து கடைசியா கொஞ்சம் வைத்தியம் செய்யறாங்க. மற்றாக்கெல்லாம் அப்படியே ஏத்தி வந்துட்டு போறாங்க. ஆனா இறக்குற முடிவு ஒன்றும் இல்ல. ஆனா அந்த புள்ளியால் சக்தி எடுத்து கொஞ்சம் இன்னும் இரவுக்கு இருக்கவே இல்லை. எனக்குன்னா இருக்கே தெரியல. என்னால் அப்படியே ஏழாம இருக்காங்க. 10-11 நாளா முந்தைய வந்து ஆக்க 11 நாளா கையை காட்டி காட்டணும். எங்களுக்கு மொழி தெரியா. கையை காட்டி காட்டணும். 11 நாளா நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கடல் சீற்றம் வந்து இந்த வலியை சுமந்த மக்கள் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து அதோட எடுத்துருக்கணும் ஐயா. இதோட எடுத்துருங்க.